வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிதேஸ்வர். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்? விஸ்பி அண்ட் ராத்தூர்னு 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க அப்புறம் ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக அந்த ஆன்ம உலகத்துலேருந்து அவங்க அம்மா கோர்ஷத்தை பேசுகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, கவனமாக கேளுங்கம்மா, இப்போ தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. நாங்கள் சொல்கிறது கேட்க கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கும், ஆனால் சில சமயம் நம்ம கூட கஷ்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, கடவுள்னு சொல்கிற உருவமோ இல்லை கடவுளுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ இல்லை கடவுள்னா இப்படி தான் இருக்கும், பூமியில் நீ அதை பண்ணனா இதை பண்ணனா இப்படி ஆயிரும். ஸோ நிறைய ஆன்மீகவாதிகள் அண்ட் ஃபிலாசபர்ஸ் இந்த மதம் கோட்பாடு அப்படின்னு சொல்லி இந்த கடவுளை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொட்டும் உண்மை இல்லை. நீங்கள் மேலே வந்து பார்த்தா கடவுள்ன்ற அந்த படைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றல் அது மாதிரி ஒரு உன்னதமான படைப்பு ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. அது மாதிரி மகிழ்ச்சியான அன்பானது இந்த ஆன்ம உலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பூமியில் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைன்னு இன்னும் நம்பிட்டு இருந்தீங்கன்னா, மேலே வந்து பார்த்தா எல்லா சுக்குநூறாக உடஞ்சிரும். நம்ம பூமியில் சொல்லப்படுறது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. யாரும் உங்களை அங்கே தண்டிக்க போகிறது இல்லை, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கேற்ப உங்களுக்கான நிலைகள்ன்றது இருக்கும். ஆன்ம உலகத்தில் நிறையா படிநிலைகள்ன்றது இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கம்பேர் பண்ணலான்னா, நம்ம கருட புராணத்தில் வர மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கும். ஒரு சில விஷயம் பயம்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். ஸோ அவங்க இறந்து மேலே போகிறாங்க. அப்போது ஒரு ஆளை பார்க்குறாங்களாம். நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் தான் உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. 1974 90 வயசில் உங்கள் தாத்தா இறக்குறாரு. ஆனால் இப்போ பார்க்க ஒரு 30 வயசு தோற்றத்தில் தான் இருக்காராம். அப்படியே மேலே போகும்போது ஒரு பெரிய அரேனா ஹால் மாதிரி இருந்ததா. அங்கே ரெக்கெல்லாம் போட்டு மேகத்தில் செஞ்ச ஒரு பெட்டு மாதிரி இருந்ததா. ஸோ அதில் இவங்க 2 பேரையும் படுக்க வைக்கிறாங்களா. ஸோ அவங்க மேலே எனர்ஜிஸ்லாம் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருந்து பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பியூட்டினா, கொஞ்ச நாளாக இல்லை ரொம்ப நாளாக இந்த நோய்வாய்ப்பட்டு அதுக்கப்புறம் இறக்குறாங்களா. ஸோ இவங்களெல்லாம் மேல் உலகத்துக்கு கூப்பிட்டு போக ஒரு இல்லை 2 பேராச்சும் கண்டிப்பாக வந்துடுவாங்களாம். இல்லைனா இந்த அடுத்தது வந்து டக்குன்னு இந்த ஆக்சிடெண்ட் இதிலலாம் இறக்கும்போது ஸோ இவங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமா. ஸோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மேலிடத்துக்கு போகிறாங்க. அங்கே போக போக விவரிக்க முடியாத அழகாக இருக்கக்கூடிய 7 இடங்கள் வந்து இருக்கான். இவங்க அதை ரெல்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 7 படிநிலைகள் இருக்குது. ஒரு படிநிலைகள்லையும் 0, 1, 2 அதுலேருந்து 10 வரைக்கும் ஸோ 10 ஸ்டேஜஸ் இருக்குமா. ஸோ மொத்தம் 7 ரெல்ம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, உலகம்னு அர்த்தம். ஸோ மொத்தம் 7 உலகம். அதில் ஒவ்வொரு உலகத்துலேயும் 10 ஸ்டேஜஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ யார் எப்படி இருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான நிலை கிடைக்குமா பார்ப்போம். யார் ரொம்ப மனசாட்சியே இல்லாமல் ரொம்ப கொடூரமாக வாழ்ந்திருக்காங்களோ, ஸோ அதிலேருந்து சாமியே வந்து மனுஷனாக பிறந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பாட்டம் டு டாப் பார்ப்போம். ரெல்ம் 1 இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்டான ரெல்ம். எப்படி இருக்குமா, ரொம்ப பயங்கரமான இருட்டு, கிட்டத்தட்ட பூமி மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரிய பெரிய பாறைகள், உருண்டு போகக்கூடிய உயிரினங்கள், அதாவது ஊர்ந்து போகக்கூடிய அந்த உயிரினங்கள், க்ராலிங் க்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. மனித உருவங்கள்லாம் அப்படியே ரொம்ப அவலட்சணமாக இருக்குமா. இதை வந்து டிஸ்ஃபிகர்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கை இல்லாமல் கால் இல்லாமல் இருக்குமா. அவங்களோட அந்த உடல் வந்து ரொம்ப கனமாக இருக்குமா. நார்மல் ஹியூமன் பாடியோட அந்த உடல் கனன்றது ரொம்ப அதிகமாக இருக்குமா. கை கால்
ஒழுங்காக இல்லாதப்ப நம்ம ஒரு மாதிரி படுத்துட்டு இருப்போம். அங்கே இருக்கிற அந்த க்ரீச்சர்ஸ்லாம் கை கால்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது நம்ம மேலே அப்படியே ஊர்ந்து போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொட்டு லைட் இருக்காதான். ஸோ 2வது உலகம், அங்கேயும் பார்த்தா இருட்டாக தான் இருக்கும். ஆனால் முதல் ரெல்ம் கம்பேர் பண்ணுறதோட இங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேயும் பெரிய பெரிய பாறைகள், ஊர்ந்து போகக்கூடிய அந்த உயிரினங்கள், அந்த டிஸ்ஃபிகர்டான அந்த மனுஷங்க உடல் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் கனமாக தான் இருக்குமா. ஒருத்தரை ஒருத்தர் வெறுக்கக்கூடிய நபர்கள், மோசமான வார்த்தைகளை பேசிப்பாங்களாம். வெளிச்சமோ நல்ல எண்ணங்களும் இருக்கவே இருக்காதான். ஸோ 3வது பார்த்தா முதல் 2 கம்பேர் பண்ணுறதோட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குமா. இங்கேயும் உடல் கனமாக தான் இருக்குமா, ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. அட்மாஸ்ஃபிரிக் ரொம்ப கெட்டியாக ஃபாகியாக மூச்சு விடுறதுக்கே கஷ்டமாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்குமா. மனிதங்கள்லாம் இங்கே பார்க்க நார்மலாக தான் இருப்பாங்களாம். ஆனால் ஒருத்தங்க கடுமையான வார்த்தையில் திட்டிப்பாங்களாம். வெறுப்பு, எனக்கு ஒன்று ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அடுத்தவங்க மேலே அந்த பழி போடுற எண்ணம். ஸோ இந்த மாதிரி எண்ணத்தில் தான் இருப்பாங்களாம். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு புது ஆன்மா இந்த பழைய ஆன்மாக்கள் கிட்ட வந்து சிக்கிக்குச்சுன்னா தங்களுடைய ஏவலுக்காக இவங்களை அடிமைப்படுத்தி வச்சுப்பாங்களாம் இந்த பழைய ஆத்மாக்கள்லாம். ஸோ எப்போவுமே நம்ம அந்த படிநிலை மேலே போக போக நம்ம அந்த ஆன்மாவிலேருந்து ரேடியேட் ஆகிற அந்த தேஜஸ் எனர்ஜி வந்து அதிகமாகிட்டே இருக்குமா. ஸோ கீழே இருக்கிற ரெல்ம்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் வயசானவங்கள மாதிரியும், மேலே போக போக ரொம்ப அந்த யூத்ஃபுல்னஸோடு இருப்பாங்களாம், ரொம்ப அந்த தேஜஸோடு இருப்பாங்களாம். 4வது உலகம் பார்த்தா அது நம்ம பூமி மாதிரி, அதுலேயும் டே அண்ட் நைட்லாம் இருக்குமா. நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்களாம். ஒன்று நம்ம இங்கே இருக்கிறதுனா இருக்கலாமா, இல்லை 5வதுக்கு போகிறதுக்கான அனுமதியும் தரப்படுமா. இதில் இந்த 5வது நிலை, இதை தான் வந்து நம்ம சொர்க்கம்னு சொல்கிறோம். இந்த சொர்க்கன்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் மாதிரி. பூமியில் ஒரு ரொம்ப அழகான இடம் எப்படி இருக்கும், ஸோ அப்படி தான் இந்த இடம் இருக்குமா. அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வாங்களாம். ஸோ வெளிச்சன்றது இருக்குமா. அந்த உடம்பு டிஸ்ஃபிகர்ட் அதெல்லாம் இல்லாமல் நார்மலாக தான் இருப்பாங்களாம். இந்த 6வது உலகம் போகும்போது பச்சை பசேல்னு செடி பூக்கள் அதெல்லாம் அப்படியே பூமியில் அப்படி ஒரு பூக்களை நம்ம பார்க்கவே முடியாதான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்போவுமே வெளிச்சம், ஒரு சன்னி டே எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் சோல்ஸ், ஒருத்தர் நல்லா ஹெல்ப் பண்ணிப்பாங்களாம். நம்ம சப்கான்ஷியஸ் தான் அவங்களுக்கு கான்ஷியஸ் ஸ்டேட். ஸோ அது ஒரு நல்ல ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்குமா. எந்த ஒரு தவறும் செய்யாத அந்த மனநிலையில் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏதாவது தப்பு செஞ்சால் இல்லை யாருக்காச்சும் ஏதாவது தீங்கு நினச்சா அவங்க ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அண்ட் அவங்க வந்து கீழே பூமிக்கே பிறப்பெடுத்து வந்தாலும் யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாதுன்றதில் ஒரு கான்ஷியஸோடு இருப்பாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 7வது நிலை, இந்த 7th realm, இது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதான். அந்த அளவுக்கு வெளிச்சமாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருக்குமா. நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் 0 to 9 ஸ்டேஜஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டேஜ் இருக்கான். இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜை தாண்டிட்டா அந்த இறைத்தன்மை கூட போய் கலக்கிறது அதுதான். ஸோ அதுக்கடுத்து மனிதர்களுக்கு அந்த பூமியில் எடுக்கணுன்ற அந்த அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அந்த 7th realmல இருக்கும்போது நீங்கள் ஒரு பிறப்பு எடுக்கிறீங்க, ஒரு சின்ன தீங்கு செஞ்சால் கூட அதுக்கு கீழே இருக்கிற லெவல்ஸ்க்கு இறங்கிடுவீங்களாம். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்களாம் அந்த ஆன்மாக்கள், அந்த நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள். இத்தனை கஷ்டப்பட்டு நான் ஏன் இதெல்லாம் பண்ணோம், பழைய ஞாபகங்களோட விட்டுருக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவீங்க.
பழைய ஞாபகங்களில் இல்லை பழைய பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்து அமிச்சா இந்த உலகத்தில் நம்மளால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதான். ஏன்னா மேலே இருக்கிற அந்த உலகம் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமா. நான் இந்த பூமியில் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னதான் நல்லவனாக இருந்தாலும் வாழ்க்கை என்னை ரொம்ப போட்டு வாட்டி எடுக்குது. ஸோ இப்படி சொன்னால் சந்தோஷன்றாங்க. ஏன்னா நம்ம இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ்லேயே பார்த்துருக்கோம், இந்த பூமி தான் ஆன்ம முன்னேற்றம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கான ஒரு இடம். ஸோ இந்த பூமி ஒரு ஸ்கூல் மாதிரி. இந்த துன்பங்கள் அதிகமாக இருக்கும்போது நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. இதனால் சீக்கிரமாக அந்த முன்னேற்றன்றது கிடைக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யாரையும் குறை சொல்லாமல், நான் இப்படி இருக்கேன்னா என் நிலைமைக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படின்ற அந்த ஒரு அக்செப்டன்ஸை கொண்டு வந்துட்டு லைஃப்பை ஜாலியாக எடுத்துகிட்டு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான அந்த இடம்ன்றது காத்துட்டு தான் இருக்கும். யாருக்காவது உதவி செய்யணுன்னா அதை ஆத்மார்த்தமாக தோணுச்சுன்னா மட்டுமே செய்வோம். இதை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், இல்லை அதை செஞ்சால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்து எதையும் செய்ய வேணாம். ஏன்னா அதனால ஒரு பயனும் இல்லை. எல்லார்கிட்டேயும் அன்பாகவே இருப்போம். அந்த குழந்தை மாதிரியே நம்ம மனசை எப்போவுமே வச்சுப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். நன்றி.